நண்பர்களா வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓவலி ராஜன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண இந்த 2.1 ஆம்பிளிஃபையர் பத்தி பார்க்க போறோம். ஒரு நார்மலான பட்ஜெட்ல ஒரு 2.1 ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கேன். சோ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ள என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி அவ்வளவு சூப்பரா வந்துருக்கு. கிளியரான ஆடியோ கிடைக்குது. கேட்கறதுக்கு ஒரு நேச்சுரலான ஆடியோ சூப்பரா இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா சப்வூஃபர் பார்த்தா 10 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 90 சப்வூஃபர் 10 இன்ச் போட்டிருக்கு இந்த ஆம்பிளிஃபையருக்கு. சப்வூஃபர் நல்ல ரிசல்ட் இருக்குது. பாக்ஸும் சூப்பரான ரிசல்ட் எடுத்துருது. சோ இந்த ஆம்பிளிஃபையருக்கு ரிசல்ட் எப்படி இருக்கு நான் சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ள ஒயரிங் எல்லாம் எப்படி வந்ததுன்னு நான் சொல்றேன். வீடியோ போறதுக்கு முன்னாடி நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கணும். எங்க தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமா பெல் பட்டன் இருக்கும். பெல் பட்டன் எடுத்து நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிங்க. நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். சோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. முதல்ல இந்த ஆம்பிளிஃபையரோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமரா எடுத்தீங்கன்னா டிஜிடெக்ல 5.1 கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் 2.1க்கு. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 7 கண்ட்ரோல் வரும். இது வந்து மாஸ்டர் வால்யூம் 5.1 வர மாதிரி மாஸ்டர் வால்யூமே கொடுத்தாச்சு. இது ரெண்டுமே 2 ஸ்பீக்கருக்கான வால்யூம். இது வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். இது சப்பு. அப்புறம் பேஸ் ட்ரிபிள். ரியருங்கிறது அதாவது லெஃப்ட் ரைட் இப்படி கொடுத்தாச்சு. ரியரும் கிடையாது, ஃப்ரண்ட் கிடையாது, லெஃப்ட் ரைட்டு. இது வந்து சப்புக்கான ஃப்ரீக்வன்சி, சப்வூஃபர், ட்ரிபிள் பேஸ் இப்படி கொடுத்தாச்சு. இது மாஸ்டர் வால்யூம் கொடுத்துருக்கு. சுவிட்ச் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆக்ஸ் சுவிட்ச் ஒர்க் ஆகும். இதுல வந்து ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ஆக்ஸ் ஒர்க் ஆகும். இதை எடுத்து விட்டீங்கன்னா இந்த சுவிட்ச் ஒர்க் ஆகும். இந்த சுவிட்ச் சென்ட்ரல் இந்த பக்கம் 2 ஆக்ஸ் ஒர்க் ஆகும். மொத்தம் 3 ஆக்ஸ் கொடுத்துருக்கு. மொத்தம் 3 ஆக்ஸ். இது 4 ஆக்ஸ். ஒரு யூஎஸ்பியில பாத்தீங்கன்னா ப்ளூடூத், SD கார்டு இல்லையா? SD கார்டு காணோம். சரி, இதுல பாத்தீங்கன்னா ப்ளூடூத், யூஎஸ்பி, ஆக்ஸ். இதுல இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. FM வரும். ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூஎஸ்பி போர்டு இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சாம்கானோட போர்டு தான் இது. இதில் வந்து சார்ஜிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன சார்ஜர் வேணா போட்டுக்கலாம், மொபைல் ஃபோன் சார்ஜராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் 24 7 ஆம்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது ஒரு 7 ஆம்ஸ் வரையும் லோடு எடுத்து தரும் இது. அடுத்தது ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா STK மோடூல், அதாவது அசோக் கம்பெனியோட STK மோடூல் யூஸ் பண்ணியிருக்கேன். சப் ரிசல்ட் நல்லா கிளியராக உட்காருது. ஸோ இந்த போர்டு வந்து நார்மலாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேனலுக்கு 7294 யூஸ் பண்ணியிருக்கேன். 7294 IC சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக வருது. கொஞ்சம் கூட கிளியரன்ஸ் குறையாத அளவுக்கு ஆடியோ வருது. பவர் சப்ளைக்கு நான் சொல்லவே இல்லை. பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா 24024 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் போட்டு 6 ஆம்ஸ் டையோடு போட்டு பிரிட்ஜ் ரெட்டிஃபை பண்ணி எடுத்திருக்கேன். 4700 50 வோல்ட் கெப்பாசிட்டி 2 1000 போட்டிருக்கேன். அது இல்லாமல் இங்கே பார்த்தா இதுக்கு பவர் சப்ளைக்கு 2 கெப்பாசிட்டி இந்த போர்டில் போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் டேபிள் சப்வூஃபர். பேஸ் டேபிள் எடுத்தீங்கன்னா தமிழ் மியூசிக் மிக்ஸ், அதாவது எங்களோட பேஸ் டேபிள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா பேஸ் டேபிள் சூப்பராக கிளியரான பேஸ் டேபிள் கிடைக்குது. அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். SMD டைப் IC யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய போர்டாக போட்டாச்சு. ஸோ சின்ன போர்டாக போகிறதுக்கு கொஞ்சம் பெரிய போர்டாக போட்டால் இருந்து போகும்னு சொல்லி போட்டாச்சு. ஓன் யூஸ் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால ரிசல்ட் சூப்பராக இருக்குது. அடுத்தது சப்புபெரி எடுத்துனா SSS சப்புபெரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சப்புபெரியில் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் எடுத்து வந்து ஃப்ரெண்டில் கொடுத்துருப்பேன். அந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலுக்கு மட்டும் சைக்கிள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் ரெகுலேட்டர் IC. 12 வோல்ட் ரெகுலேட்டர் IC வந்து ஃபேனுக்கு ஒர்க் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த USB போர்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகுது தான். ஸோ இந்த USB போர்டு டேரெக்ட் 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். அவ்வளோதான். உள்ள காம்பனன்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு சிம்பிளான ஆம்பிளிஃபையர் தான். ரிசல்ட் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். டொராடல் டிரான்ஸ்ஃபார்மரு ஒரு 7 ஆம்ஸ் வரைக்கும் வரும். இதோட ஒரு எங்களோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஒருவேளை இந்த டைப் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் ஐட்டம் இதுக்கு டெஸ்டிங் ஸ்பீக்கர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஸ்பீக்கரை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சிருக்கேன். அதாவது 8 ஓம்ஸ் லோடு வரமா வச்சிருக்கேன். 4 ஓம்ஸ் லோடு நல்லா இருக்கும். 8 ஓம்ஸ் வரமா வச்சிருக்கேன். ஏன்னா ஸ்பீக்கர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு காமிக்கலாம்னு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அர்கோ ஸ்பீக்கரில் இது 6 இன்ச் ஊஃபர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிப் டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிப்பு அப்புறம் 6 இன்ச் ஊஃபரு. இந்த ஸ்பீக்கரு அது ஓப்பன் பண்ணேன் அப்படியே. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா போல்டன் பிராண்டோட ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தா இதுவும் 6 இன்ச்சு. இது மில்லேனியம் டியூட்டர். ஸோ மில்லேனியம் டியூட்டர் போல்டனு அர்கோ ஜிப் டியூட்டர் ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ் டியூட்டர். இது ஜிப் டியூட்டர்லேயே ரொம்ப சின்ன டியூட்டர்.
ரேட் அதிகமும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் ஜிப் டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மட்டும் தனியாகவும் கூட செக் பண்ணி பார்க்கலாம், இதையும் தனியாக கூட செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ரெண்டையுமே கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீரிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் 2 ஸ்பீக்கரை. ரெண்டுமே அதே மாதிரி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா அர்கோ, கீழே போல்டனு. ஸோ அர்கோ போல்டனு மில்லரியம் டியூட்டர் ஜிப் டியூட்டரு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை பக்கம் அர்கோவும் போல்டனும், அந்த பக்கம் அர்கோ போல்டன் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா. ரெண்டுமே 2 பக்கம் வச்சுருக்கேன். ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா சீரிஸில் கொடுத்துருக்கு. இப்போ 8 ohms வரும். பேரல் கொடுத்தீங்கன்னா 2 ohms ஆகிடும். பேரல் கொடுக்கக்கூடாது. சீரிஸ் பண்ணி 8 ohms லோடு வர மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் கேட்கும்போது ஒரு நேச்சுரலான சவுண்டு கிடைக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சீரிஸ் பண்ணி 2 டியூட்டர் 2 ஸ்பீக்கர் கேட்கும்போது அந்த ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. ட்ரிபிள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ட்ரிபிள் கிடைக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த போல்டன் மட்டும் இங்கே 2 கொடுத்து கேட்கும்போது ட்ரிபிள் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரிபிள் கிடைக்க மாதிரி தெரியுது. இல்லையா அர்கோ அந்த ஜிப் டியூட்டர் கேட்டால் கொஞ்சம் ட்ரிபிள் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ கீழே கொஞ்சம் படம் ரொம்ப அதிகமாகவும் மேலே கொடுத்தா டல்லாக இருக்கும். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது ஒரு நேச்சுரலான ஆடியோ, சூப்பரான ஆடியோ கிடைக்குது. அதை இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்களே அந்த டிஃபரன்ஸை கேட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த டைம் இது மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த டைப்பில் ஒரு டவர் ஸ்பீக்கர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே ஒரு டியூட்டர் கீழே ஒரு டியூட்டர் போட்டு 2 நடுவில் 2 ஸ்பீக்கர் வச்சிடலாம். இதே ஹைட்டில் ஒரு ஸ்பீக்கர் ரெடி பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதாவது 8 ohms ஸ்பீக்கர் வர மாதிரி 8 ohms வர மாதிரி 8 ohms வர மாதிரி இருந்தால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது நாங்கள் 30-0-30க்கு ரெடி பண்ணியிருக்கலாம். இதே டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 30-0-30 வரை ரெடி பண்ணலாம். 1-2 சாங் போட்டு காமிக்கிறேன். ஓரளவுக்கு கிளியரான ரெக்கார்டிங் மொபைலில் ஆகும். ஸ்டீரியோவாக தான் ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஆடியோ கிளாரிட்டி செக் பண்ணி பாருங்க. அப்புறமேட்டு ஸ்பீக்கர் வந்து டேரெக்டாக கொடுத்து காமிக்கிறேன். அந்த ஆடியோ செக் பண்ணி பார்க்கலாம். ட்ரிபிள் வந்து எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருங்க. அப்புறம் பேஸ் லெஃப்ட் ரைட்டில் மட்டும் பேஸ் எந்த அளவுக்கு வருது, எப்படி சப் மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு இப்போ சப்வூஃபர் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ரெக்கார்டிங்கில் 8 செகண்ட் மேலே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த சாங்கில் பேஸ் நல்லா கிடைக்கும். பேஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ட்ரிபிள் பாருங்க எவ்வளோ கிளியராக கிடைக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ரொம்ப பக்கத்தில் வச்சு எடுத்தாலும் கிளியரன்ஸ் இல்லாமல் ரெக்கார்டாக இருக்குது. சப்வூஃபர் பக்கம் நீட்டாக மூவ் ஆகுது. ஸோ ஆடியோ ரிசல்ட்டே சூப்பராக வந்திருக்கு இதில். இப்போ சப்வூஃபரோட மூமெண்ட்டை இன்னொரு தடவை பார்க்கலாம். சப்வூஃபரோட மூமெண்ட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. டைன்டி 10 inch சில்வர் சப்வூஃபர் இது. ஸோ பியானோ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கு பாருங்கள். இது வியர்ட் ஜீனியஸ் அப்படிங்கிற சாங்கு. இது கேட்க சூப்பராக இருக்கும் ஆடியோ ரிசல்ட்டு. இது சரௌண்டெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வரும். சரியான பேஸ் ரிசல்ட் கிடைக்கும் இந்த சாங்கில். எட்டு செகண்டுக்கு மேலே ப்ளே பண்ணேன்னா காப்பிரைட் வரும். ரெக்கார்டிங்கில் 8 செகண்ட் மேலே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ எங்கள் ஆட்டோட ரியாக்ஷனை பாருங்கள். பேய் மாதிரி இருக்குதாம்மா. எட்டு செகண்டுக்கு மேலே போச்சுன்னா காப்பிரைட் வரும். ஸோ ஐஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். சப் ரிசல்ட்டில் சூப்பராக வந்திருக்கு இதில். சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ கிளியராக வந்திருக்கு. இப்போ லெஃப்ட் ரைட்டில் மட்டும் பேஸ் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி பார்க்கலாம்.
ஸோ இப்போ 4 ஸ்பீக்கர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேரலாக பண்ணி கொடுத்துருக்கேன். 8 ohms லோடில் பாடிட்டுருக்கு. இப்போ ஸ்பீக்கர் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வூஃபரு எந்தளவுக்கு மூவ் ஆகுது பாருங்கள். பேஸ் வந்து நார்மலாக கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். ஸ்பீக்கர் பாக்ஸு மட்டும் நல்லா இருந்ததுன்னா நல்ல பேஸ் கிடைக்கும் இதுலேயே. இதில் பார்த்தீங்கன்னா இது நல்லா மூவ் ஆகுது, அந்தளவுக்கு பேஸ் எடுத்துருது. இந்த பாக்ஸ் நார்மல் பாக்ஸ் தான், பேஸ் அந்தளவுக்கு எடுத்துறாது. இந்த போர்ட்டெல்லாம் இதுக்கு சப்பு நல்லா ரிசல்ட் வர மாதிரி தான் அடுத்தது பாக்ஸ் ரெடி பண்ணலாம் இருக்கேன் லெஃப்ட் ரைட்லேயே. ஸோ இப்போ வந்து நார்மல் பாக்ஸ் தான் போட்டிருக்கேன், சப்பில் தான் ரிசல்ட் வர மாதிரி இருக்குது. ஆனால் செட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் சூப்பராக ரிசல்ட் வரும். ஏன்னா 7294 ஐசி 100 watts வர வரைக்கும் வரக்கூடிய ஐசி. ஸோ இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அர்கோ தான் நல்ல மூவ்மெண்ட் கிடைக்குது. யார் பாருங்கள் எவ்வளோ அடிக்குது. ஊஃபர் பாருங்க எப்படி மூவ் ஆகுது. இதில் அர்கோங்கிறது நல்ல பேஸ் எடுத்துறது, சூப்பரான பேஸ், அவ்வளோ மூவ்மெண்ட் ஆகுது பேஸுக்கு. இது வந்து மூவ்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது இப்போ சொல்லி தனித்தனியாகவே செக் பண்ணி காமிக்கிறேன், எது ரிசல்ட் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பேஸும் கிடைக்குது, ட்ரிபிளும் சூப்பராக கிடைக்குது. இந்த பிடி போர்டில் நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. காமெண்ட்ஸில் நார்மல் ரெசன்ஸ் டைப்பில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ்டபிள் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்டபிள் போர்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஆம்பிளிஃபையர் மட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா அதை கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கொடுத்துக்க பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா போல்டன் மட்டும் போட்டு காமிக்கிறேன். போல்டன் ப்ளஸ் மில்லியனியம் கொடுத்துருக்கேன். இது எவ்வளோ ட்ரிபிள் எவ்வளோ க்ளீனாக வரும்னு செக் பண்ணி பாருங்க. எவ்வளோ ட்ரிபிள் வருது பாருங்க அந்த மல்டிலைம் டியூட்டரில். சப்வூஃபர் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி க்ளோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த சாங்கை ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ காப்பிரைட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரிபிள் உங்களுக்கு கிடைக்குது. இந்த சாங் கேட்டீங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ட்ரிபிள் கிடைக்குதுன்னு. ஸோ இப்போ ட்ரிபிள் கேட்டிருப்பீங்க. இப்போயே அதே பார்த்தீங்கன்னா இந்த இதில் ரெண்டையும் போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப் டியூட்ரு, சின்ன டியூட்ரு, நார்மல் அதாவது கடைசி ரேட்டிங் ஆகிற டியூட்ரு போட்டிருக்கேன். இதுவும் கேட்க நல்லா இருக்குது, நேச்சுரலாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வரலாம். பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கொஞ்சம் கம்மியாக தான் வருது, ஆனால் ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் பேஸ் பங்க கிளியராக ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இது சப்பு பேஸாக பார்க்கலாம். இப்போ இப்படி அந்தளவுக்கு வருதுன்ட்டு சப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு மூவ் ஆகுது. லெஃப்ட் ரைட்டில் பாருங்கள் பேஸ் இப்படி வருதுன்ட்டு. லெஃப்ட் ரைட்லேயே சரி பேஸ் வரும் நாங்கள் ரெடி பண்ணுற பேட்டியில். லெஃப்ட் ரைட்டுக்கான வூஃபர் பாருங்க எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் காமிக்குது. பாக்ஸ் மட்டும் நல்லா இருந்தால் இதுலேயே சரி பேஸ் எடுக்க முடியும். சரியான மூமெண்ட்டு, ஊஃபரோட மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி நினச்சா இந்த ஏர் ஹோல் வர காற்று அவ்வளோ காற்று வருது இதில். ஸோ இந்த ஊஃபர் நல்லா மூவ் ஆகுது, நல்லா பேஸ் கிடைக்கும். கன்ஃபார்மாக இந்த பேஸ் ஹை பேஸ் கிடைக்கும். இதில் பாக்ஸ் மட்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா இந்த பாக்ஸில் சூப்பரான பேஸ் கிடைக்கும். டியூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வர மாதிரி தெரியுது. இதில் டியூட் எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வர மாதிரி தெரியுது. நார்மலாக பாடுற மாதிரி தான் தெரியுது. அந்த மில்லியன் டியூட்டில் எப்படி எவ்வளோ பேஸ் டியூபிள் கிடச்சிது. ஸோ அப்படியே மில்லியன் டியூட்டுக்கு மாற்றி கொடுக்குறேன். இப்போ பார்த்துக்க மில்லியன் டியூட் கொடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு ட்ரிபிள் கிடைக்குது பாருங்கள். ஸோ ட்ரிபிள்லாம் சூப்பராக கிடைக்குது இதில் மில்லியன் டியூட்டரில். பாருங்கள் மீடியமான பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் எந்தளவுக்கு மூவ் ஆகுது பாருங்கள். மீடியமான பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த போல்டன் ஊஃபர் எந்தளவுக்கு மூவ் ஆகுது பாருங்கள்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஏர் தள்ளுது. ஸோ இது அளவுக்கு இந்த மூவ்மெண்ட் கிடைக்குது ஸ்பீக்கரில். ஸோ இதில் இந்த அளவுக்கு பேஸ் வச்சு கேட்குறது எனக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பேஸ் பூஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வச்சோம்னா கன்ஃபார்மாக தாங்குமாங்கிற சந்தேகம் தான். பாருங்க நல்லா பேஸ் கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஃபுல் பேஸ் இப்போ இருக்குது. எப்படி மூவ் ஆகுது பாருங்க. பேஸ் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீக்கர் மூவ் ஆகுது கிடைக்குது நமக்கு. ஸோ ட்ரிபிள் பேஸ் ரெண்டுமே சூப்பராக வருது. பேஸை குறைச்சிடலாம். சப்பில் மட்டும் பேஸ் வச்சுக்கலாம். ஸோ ஸ்பீக்கர் எல்லாம் நல்லா மூவ் ஆகுது. ஆனால் பேஸ் வந்து ஃபுல்லாக வச்சுருக்கனால ஸ்பீக்கர் அந்தளவுக்கு மூவ்மெண்ட் கிடைக்குது. ரொம்ப கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா போல்டன் ஸ்பீக்கர் பண்ணிட்டு இருந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு நேச்சுரலான சாங் கிடைக்கிற மாதிரி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா போல்டன் ப்ளஸ் மில்லேனியம் போடும்போது ட்ரிபிள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது. அதிகமாக கிடைச்சாலும் பேஸ் ட்ரிபிள் கட்ட வச்சு குறைச்சிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொடுத்தீங்கன்னா இந்த ஜிப் டியூட்டர் சின்ன டியூட்டர் போட்டு இந்த ஆல்பம் கொடுத்தீங்கன்னா இந்த ரொம்ப டல்லாக பாடுது. ட்ரிபிள் வந்து ரொம்ப கம்மியாக வருது. ஜிப் டியூட்டர் இந்த சின்ன டியூட்டர் போட்டோம்னா மில்லேனியம் போட்டோம்னா ஏகப்பட்ட ட்ரிபிள் வருது. போல்டன் மட்டும் தனியாக வரும்போது பாருங்க எவ்வளோ ட்ரிபிள் கிடைக்குது. அவ்வளோ ட்ரிபிள் சூப்பராக இருக்குது. நல்லா ஷார்ப்பு அவ்வளோ ஷார்ப்பு கிடைக்குது இந்த மில்லேனியம்ங்கிற கம்பெனி டியூட்டர் போட்டோம்னா. அதே இந்த ஜிப்பு சின்ன டியூட்டர், அதாவது ஜிப்பில் நிறைய பிராண்ட் இருக்கலாம். ஆனால் இந்த டியூட்டர் சின்னதாக வரும். சின்ன டியூட்டர் போட்டால் ட்ரிபிள் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ இது வந்து கஸ்டமர் போட்டு அனுப்ப முடியாது. ஒருவேளை ரெண்டையும் போட்டு அனுப்பலாம். இதுவும் மேட்ச் பண்ணி அனுப்பலாம். இப்போ ரெண்டையுமே கொடுக்கலாம். ரெண்டுமே ஒரே டைம் பண்ணும்போது சவுண்ட் வேற மாதிரி இருக்குது. ஒரு நேச்சுரலான சவுண்ட் எப்படி கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேடியோனுக்கு ஒரு ஆடியோவே ஃபுல்ஃபில் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கும். கிளியரான ஆடியோ கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல கிளியரான ஆடியோ கிடைக்குது. ட்ரிபிள் எவ்வளோ கிளியராக பதிவாயிருக்குன்ட்டு. ஸோ இதில் பாருங்கள் ட்ரிபிள் எந்த அளவுக்கு கிளியராக பதிவாயிருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் கொடுத்து கேட்கும்போது அது சவுண்டே சூப்பராக இருக்க மாதிரி தெரியுது. அதாவது ஓவர் ஷார்ப்பும் இல்லை, வாய்ஸ் அவ்வளோ கிளியராக வர மாதிரி தெரியுது. ட்ரிபிள் வந்து தேவையான ட்ரிபிள் மட்டும் கிடைக்கிற மாதிரி தெரியுது. அதாவது ரெண்டு ஸ்பீக்கரையும் கொடுத்து இதில் வந்து ட்ரிபிள் கம்மியாக வருது, இது ட்ரிபிள் அதிகமாக வருது. ரெண்டுமே கொடுக்கும்போது ஒரு பேலன்ஸ் ஆகுது. நல்லா ட்ரிபிள் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. 8 ohmsல பாடுது. இப்போ 4 ohms 8 ohmsல பாடுது. நல்ல கிளியரான ட்ரிபிள் கிடைக்குது. இப்போ கேமரா வந்து என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சரி அவர்கிட்ட கேட்கலாம் எந்த ட்ரிபிள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ 3 விதமா கேட்டோம். உங்களுக்கு எது நல்லா இருக்கு? இப்போ மில்லேனியம் தான் நல்லா இருக்கு. மில்லேனியம் தான் நல்லா இருக்கா? ரெண்டு கலந்து இருக்கிறது நல்லா இருக்கு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கேட்கும்போது பேலன்ஸா வருது. ஸோ மிக்ஸ் பண்ணி கேட்கும்போது நிஜமாலே பேலன்ஸ் கிடைக்குது. ஒரு நேச்சுரலான ஆடியோ கிடைக்குது. கொஞ்சம் மில்லேனியம் கேட்கும் கொஞ்சம் ட்ரிபிள் அதிகமாக கிடைக்குது. குறைச்சிக்கலாம் வேணா கண்ட்ரோல்ல இருக்கு. கண்ட்ரோல்ல குறைச்சிக்கலாம். இப்போ சப்வூஃபர் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். பார்க்க சப்வூஃபர் எந்த அளவுக்கு மூவ் ஆகுது பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு சப்வூஃபர் மூவ் ஆகுதுன்னா அந்த அளவுக்கு கிளியரான பேஸ் எடுத்துரும். முக்கால்வாசி ரிசல்ட் சப்பு பாக்ஸில் தான் இருக்குது. ஊஃபர் பாருங்க எந்த அளவுக்கு மூவ் ஆகுது சப்பு சைல்ஸ் ஊஃபரும். ஸோ இது இப்போ வந்து பேஸ் அதிகமாக வச்சுருக்கேன், அதனால் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் காமிக்குது. ஸோ சைடு ஸ்பீக்கரை பார்க்க எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கிடைக்குது சைடு ஸ்பீக்கரில். இந்த அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா ஸ்பீக்கர் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா அர்கோ தான் நல்லா மூவ்மெண்ட் ஆகுது. போல்டன் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்குது.
அர்கோவுக்கு வந்து இம்போர்ட்டர் ஸ்பீக்கரு, போல்டனு இந்தியா ஸ்பீக்கரு. ஸோ இன்னொரு சாங்கு சப்புக்கு இப்போ பாஞ்சு வந்து போகுது. செட்டெல்லாம் சூப்பராக செல்றது. லெஃப்ட் ரைட்ல நல்லா பேஸ் கிடைக்கும். இந்த செட்டில் பாக்ஸ் மட்டும் நல்லா மேட்ச் பண்ணினா பாக்ஸ் மட்டும் நல்லா மேட்ச் ஆச்சா லெஃப்ட் ரைட்ல சூப்பரான பேஸ் எடுக்கலாம். சப்பு ஒரு 2 சப்பு போட்ட மாதிரியான பேஸ் லெஃப்ட் ரைட்லேயே வரும். நினச்சிங்கன்னா எந்த அளவுக்கு மூவ் ஆகுது பாருங்க ஸ்பீக்கரு அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கிடைக்குது ஸ்பீக்கரில் வந்து. ஸோ லெஃப்ட் ரைட்ல நல்லா பேஸ் வர மாதிரி தான் பேஸ் டபுள் ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரிபிளும் சூப்பராக வரும், பேஸும் வரும். செட்டு வந்து சூப்பராக வந்திருக்கு. 7294 யூஸ் பண்ணியிருக்கேன். சப்புக்கு வந்து எஸ்டிகே மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் 24/7 ஆம்ஸ் வரை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா வீட்டுக்கு வச்சு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் செட்டு. நல்லா நீட்டான கேபினெட்லாம் போட்டிருக்குது. லாஸ்ட் டைம் 7265 யூஸ் பண்ணி எஸ்டிகே யூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் லோ பட்ஜெட் செஞ்சேன். இதோட பிரைஸ் ரேட் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கணும். இந்த தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமா பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ இன்னும் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட் இருக்குது, அதையும் இப்போ காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா M300 மாடலு. இதுலையும் பார்த்தீங்கன்னா என்னோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா அக்கறை சீட்டு இந்த பேப்பர் பிரிக்காம இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபார்மரு ஃப்ரண்ட் லைட்டிங்காக வச்சு கொஞ்சம் லைட்டிங் இந்த டைம் பிரைட்டாக ஏரியா மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் இதையும் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா M300 தான். ஆனால் இதில் வந்து ஒரு டிஃபரன்ஸ் என்ன, 2 டோலாயில் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். செட்டெல்லாம் வெயிட் ஏறிச்சு. 2 டோலாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சப்வூஃபர் தனியாகவும் சேனல் தனியாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 8 ohmsக்காக யூஸ் பண்ணுற ஹோம் தேட்டர் ஆம்பிளிஃபையர். இதுவும் பார்த்தா அகலிக்கெல்லாம் பிரிக்கணும். ஸோ 2 ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கேன். இருக்குன்னு சொல்லலாம். இது அகலிக்கெல்லாம் பிரிக்கணும். இந்த 2 ஆம்பிளிஃபையர் 2 விதமாக ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா 8 ohms சப்புக்காக ரெடி பண்ணது. இது டைனட்டிக்காக தான், டைனட்டி சில்வருக்காக இது ரெடி பண்ணது. 8 ohms சப்புக்காக இது ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 4 ohms சப்பு யூஸ் பண்ண மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். டூயல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்குது. இது அதிக வோல்டேஜ், இது கம்மி வோல்டேஜ் ரெடி பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இன்சைட் இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸ்டபிள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 செட்டோட கான்ஃபிகரேஷனையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வாரத்தை ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனலில் வீடியோஸுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இப்போ வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ பேச வருது. ஆல்டர் பண்ணி தானே போடுவீங்க. அதிகமாக கெயின் ஓவர் கெயின் வருது. என்னமோ சேஞ்ச் ஆகும். கெயின் பண்ணுங்க. அது கெயினை குறைச்சிக்கலாம். கிடைக்காது.